மகாதீப திருநாளில் பக்தர்களின் சிவ முழக்கத்தால் திருவண்ணாமலையே அதிர்ந்தது. மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டு ஜோதியாக காட்சியளித்த அண்ணாமலையாரை லட்சக்கணக்கானோர் வணங்கினர். நினைத்தாலே முக்தி தரும் அற்புத தலமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் குவிந்தனர். அதிகாலையில் அண்ணாமலையார் கோவில் சன்னதி எதிரே பரணி தீபம் ஏற்றப்பட மாலையில் தங்க கொடி மரம் முன்பு தீப தரிசன மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளினர். அப்போது அர்த்த நாரீஸ்வரராக எழுந்தருளிய அண்ணாமலையார் ஆனந்த தாண்டவமாடி பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தினார். தங்க கொடி மரம் முன்புள்ள அகண்டத்தில் தீபச்சுடர் ஏற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து மலையே மகேசன் என போற்றி வணங்கப்படும் 2668 அடி உயரம் உள்ள திருவண்ணாமலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. ஜோதியாக காட்சி கொடுத்த அண்ணாமலையாரை மேக கூட்டம் தொட்டு வணங்கியபடி சென்றது. மகாதீபம் ஏற்றப்பட்டதும் கோயில் கோபுரங்கள் மின் நொடியில் ஜொலித்தன. அண்ணாமலையாருக்கு அரோகரா எனும் விண்ணெதிர சிவ முழக்கங்களை பக்தர்கள் எழுப்பினர். அந்த கடம் திருவண்ணாமலையே அதிர்ந்தது. கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் குடையை பிடித்தபடி கிரிவலம் சென்ற பக்தர்கள் மலை உச்சியில் ஜோதியாக காட்சியளித்த சிவபெருமானை மெய்மறந்து தரிசித்தனர். அண்ணாமலையார் பரணி தீபமும் மகாதீபமும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். இங்கே வந்துட்டு போனாங்கன்னா அண்ணாமலையாரை பார்த்தாங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். எல்லாரும் வரணும். வருஷம் தீப திருவிழாவை சிறப்பு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி தீபம் பார்க்கறதுக்கு தான் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டேன். அதை பார்த்த உடனே ரொம்ப அந்த ஃபீலிங் சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. போறதுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா சாமியை பார்த்துட்டோம். அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் கொடுக்கறப்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபீலிங் பிளெஸ். அது ஓம் நமச்சிவாய சொல்ல சொல்லதான் எங்களுக்கு அந்த இதுவே ஒலியே தெரிஞ்சுது. சொல்ல மட்டும்தான் எங்களுக்கு அந்த ஒலின்றது தெரிஞ்சுது. வைப்ரேஷன் ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை. அவ்வளோ அண்ணாமலையானுக்கு தான் எல்லாமே. பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சிறப்பாக செய்து தரப்பட்டதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். திராவிட மாடல் ஆட்சியில்தான் ஆன்மீகம் தழைத்தோங்குகிறது என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சிறப்பாக இந்த தீப திருவிழா நடந்தது. மக்களுக்கு கடந்த ஆண்டை விட உணவு, கழிப்பிட வசதி, போக்குவரத்து வசதி, தொலைதூர பயணம் மேற்கொள்பவர்களுக்கு துரித ரயில் வசதி போன்ற அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி எங்கும் நெருள் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி எங்கு காணினும் அரோகரா என்ற கோஷத்தோடு தீபம் இனிதே நிறைவேறியது. கார்த்திகை தீப திருநாளையொட்டி 2 நாட்களாக பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். மலை உச்சியில் ஏற்றப்பட்ட மகாதீபத்தை தொடர்ந்து 11 நாட்களுக்கு காணலாம். சென்னையில் 3வது நாளாக குட்டி தீர்த்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் சுந்ததுடன் போக்குவரத்தும் ஸ்தம்பித்தது. வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் தமிழகத்தை நெருங்கும் முன்னரே வலுவிழந்த போதும் அதன் தாக்கத்தால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக 4 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு செவ்வாய் மற்றும் புதன்கிழமை விடுமுறை விடப்பட்டது. மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று 3வது நாளாக விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் நேற்று 3வது நாளாக விட்டுவிட்டு கனமழை பொழிந்தது. சென்ட்ரல், எழும்பூர், நுங்கம்பாக்கம், தியாகராய நகர், மயிலாப்பூர், திருவான்மியூர், கிண்டி, வடபழனி என மாநகர் முழுவதும் மழை பெய்தது. வண்ணாரப்பேட்டை, பெரம்பூர், கொளத்தூர் என வட சென்னைக்குட்பட்ட பகுதிகளிலும் ஆவடி, தாம்பரம், சோழிங்கநல்லூர் என புறநகர் பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்ததால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் சூழ்ந்தது. கனமழையால் வியாசர்பாடி, முல்லை நகர், MKB நகர் பகுதிகளில் 4 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கியது. அந்த வழியாக வாகனங்களில் சென்றவர்களும் பாதசாரிகளும் அவதிக்குள்ளான நிலையில் அதிக திறன் கொண்ட மோட்டார்கள் மூலம் நீர் வெளியேற்றப்பட்டது. அயப்பாக்கம் சுமங்கலி கார்டன் பகுதியில் 3 அடி உயரத்திற்கு நீர் சூழ்ந்ததால் அத்தியாவசிய பணிகளுக்கு கூட வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் தவித்தனர். தொடர் மழையால் பெருங்கடத்தூர் GST சாலை குண்டும் குடியுமாக காட்சியளிப்பதால் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. இதனால் வண்டலூர் முதல் தாம்பரம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது. இந்த பிரிட்ஜிலேருந்து இறங்குற அந்த இரும்புலியூர் சிக்னல் கிட்ட ரொம்ப அந்த மழையினால ரோடு ரொம்ப குண்டு குழிமாயிட்டுது. அதனால வாகனம் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போகிறதுனால அங்கே ரொம்ப டிராஃபிக் ஆகுது. அதை கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். மாடம்பாக்கத்தில் 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். இந்த இயரில் எங்களுக்கு காவாயை
போட்டு கொடுத்தாங்க, ரோடும் போட்டாங்க. ஆனால் அந்த காவாயை டெட் எண்டை கொண்டு போய் கனெக்ட் பண்ணதே இல்லை. அது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கனெக்ட் பண்ணி கொடுத்து பம்பும் மழை பெய்யும் போதெல்லாம் போட்டு கொஞ்சம் எடுத்து விட்டுட்டாங்கன்னா அட்லீஸ்ட் டாக்ஸ் பேயர்ஸ் பீஸ்ஃபுல்லாவது எங்களால் இருக்க முடியும். கனமழை காரணமாக மேடவாக்கத்தில் ஏரி நிரம்பி அதன் உபரி நீர் குடியிருப்புகளுக்குள் புகுந்தது. பள்ளிக்கரணையில் உள்ள திருவள்ளுவர் நகர், திருவள்ளுவர் குறுக்கு தெரு, நேரு தெரு உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியது. செங்குன்றத்தை அடுத்த நியூசன் கார்டனில், பாலவாயல் மற்றும் குமரன் நகரில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்த நிலையில் 9 பேர் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து ரப்பர் படகில் 9 பேரையும் மீட்டனர். திருவேற்காட்டில் ஏற்கனவே சாலை குண்டும் குடியுமாக உள்ள நிலையில் வெள்ளம் தேங்கியதால் அந்த வழியாக வாகனத்தில் செல்வதே அபாயகரமானதாக மாறிவிட்டதாக மக்கள் கவலை தெரிவித்தனர். எண்ணூர் காமராஜர் நகரில் உள்ள விநாயகர் கோவிலில் வெள்ள நீர் தேங்கியதால் கார்த்திகை தீபம் ஏற்ற முடியாமல் பக்தர்கள் தவித்தனர். அதேபோல அத்திப்பட்டு பகுதியில் கொட்டி தீர்த்த மழையால் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. மீஞ்சூரை அடுத்த கவுண்டர்பாளையம் பகுதியில் தனியார் குடோன்களை சுற்றி எழுப்பப்பட்ட சுற்றுச்சுவர்களால் நீர் வெளியேற முடியாமல் குடியிருப்புகளை சூழ்ந்து தேங்கி நின்றது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள அரசு தேர்வுகளுக்கான அட்டவணையை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி குரூப் 1 தேர்வு குறித்த அறிவிப்பு ஜூன் 23ஆம் தேதி வெளியாகும் என்றும், குரூப் 1 தேர்வு செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 2 மற்றும் 2A தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் 11ஆம் தேதி வெளியிடப்பட்டு அக்டோபர் 25ஆம் தேதி தேர்வு நடத்தப்படும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. குரூப் 4 தேர்வு குறித்த அறிவிப்பு அக்டோபர் 6ஆம் தேதி வெளியாகி தேர்வு டிசம்பர் 20ஆம் தேதி நடைபெறும் என்றும் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் கூடுதலாக 645 காலி பணியிடங்கள் சேர்க்கப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 5307ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 12ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இடைநிலை உதவியாளர், தட்டச்சர், கிராம நிர்வாக அலுவலர் உட்பட 36 பதவிகளுக்கான குரூப் 4 நிலையிலான தேர்வை டிஎன்பிஎஸ்சி நடத்தியது. அறிவிப்பு வெளியாகும் போது 3935 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதன் பிறகு கூடுதலாக 727 பணியிடங்கள் சேர்க்கப்பட்டன. இந்நிலையில் தற்பொழுது மேலும் 645 காலி பணியிடங்கள் சேர்க்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கும் சம வாய்ப்பும் சம உரிமையும் வழங்குவதே திராவிட மாடல் அரசு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் 400 பேருக்கு இருசக்கர வாகனங்களை வழங்கி புகைப்பட கண்காட்சியையும் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதல்வர், மாற்றுத்திறனாளிகளின் பழைய சோகங்களை பேச விரும்பவில்லை என்றும் அவர்களுக்கு தேவை கருணை இல்லை, அவர்களின் உரிமை எனவும் கூறினார். மாற்றுத்திறனாளிக்கு தேவை கருணை அல்ல, அவங்களுடைய உரிமை என்பதை உணர்ந்து இன்றைக்கு இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படி செயல்பட்டு வரக்கூடிய சில திட்டங்களை, முன்னெடுப்புகளையும் பட்டியலிட்டு சொல்லணும்னா, மாற்றுத்திறனாளிகள் பொருளாதார மேம்பாடுக்கான அரசு துறைகளில் உகந்த பணியிடங்கள் கண்டறியப்பட்டு 4 இடஒதுக்கீடு முறையில வாய்ப்புகளை வழங்க உத்தரவிட்டிருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக மட்டும் இதுவரை 60க்கும் மேற்பட்ட அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறிய முதல்வர், முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சிறப்பு இல்லங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்தது மரியாதை நிமித்தமானது என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு 5 பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் அமைத்தது. அதில் தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் ராஜேஷ்குமார், அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர்கள் சூரஜ் ஹெக்டே, நிவேதித் ஆல்வா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் இந்த குழுவினர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பிறகு செய்தியாளர் பேசிய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, கூட்டணி தொடர்பான வியூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக கூறினார். அவர்கள் குழு அமைத்த பிறகு எப்பொழுது அமைக்கிறார்களோ அந்த பேச்சுவார்த்தை தொடங்கும். இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. கிழக்கா, வடக்கா, மேற்கா, தெற்கான்னு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இந்தியா கூட்டணி வலிமையா இருக்குதுன்றது இது ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம் இன்றைய சந்திப்பு. தொகுதி பங்கீடு குறித்து பொறுத்திருந்து பார்க்குமாறும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார்.
திமுக கூட்டணியில் கூடுதல் இடங்கள் கேட்கப்படும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் புதுக்கோட்டையில் நடைபெற்றது. இதில் அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி மற்றும் மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட நிர்வாக குழு, மாநில குழு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சண்முகம், அடுத்த ஆண்டு நடைபெறும் தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலை திமுக கூட்டணியோடு சந்திப்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். நிறைய தொகுதியை தீர்மானித்திருக்கேன் சார். சிட்டிங் சீட் 2 உறுதி. கீழ்வேலூர், கந்தரவக்கோட்டை 2 சிட்டிங் சீட் என்கிற முறையில் அது நாங்கள் உறுதியாக பெறுவோம். மற்ற தொகுதிகள் ஏன்னா பல கட்சிகள் இருக்கக்கூடிய நிலையில் அது ஆன் தி டேபிள் தான் முடிவு பண்ண முடியும். இப்போ நாங்கள் கேட்குற தொகுதியை கிடைக்கின்றதுக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது. அதையே வேறு பல கட்சிகள் கேட்கலாம். எப்போதுமே பேச்சுவார்த்தையில தான் அது இறுதியாகும். திமுக 2021ஆம் ஆண்டு அளித்த வாக்குறுதியின்படி டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூட வேண்டும் என வலியுறுத்திய சண்முகம், டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 35,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அரசு அறிவித்துள்ள இழப்பீடு ஏற்கக்கூடியது அல்ல என்றும் தெரிவித்தார். சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காணவும் சண்முகம் வலியுறுத்தினார். அனைத்து வாக்காளர்களும் தங்களது நிரப்பப்பட்ட கணக்கீட்டு படிவங்களை கடைசி தேதி வரை காத்திராமல் விரைந்து சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். SIR எனப்படும் தீவிர வாக்காளர் திருத்தப் பணிகள் நவம்பர் 4ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகின்றன. PLO எனப்படும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று கணக்கீட்டு படிவங்களை வழங்கி வருகின்றனர். கணக்கீட்டு படிவங்களை டிசம்பர் 11ஆம் தேதி வரை வழங்கலாம் என கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அனைத்து வாக்காளர்களும் தங்களது நிரப்பப்பட்ட கணக்கீட்டு படிவங்களை கடைசி தேதி வரை காத்திருக்காமல் விரைந்து சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். திரும்ப பெறப்படாத கணக்கீட்டு படிவங்களின் பட்டியல் குறிப்பிட்ட முகவரியில் இல்லாத வாக்காளர்கள், நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள், இறந்தவர்கள், வாக்காளர் பட்டியலில் இரட்டை பதிவு செய்தவர்கள் போன்ற காரணங்களுடன் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த பட்டியல் டிசம்பர் 11ஆம் தேதிக்கு பிறகு இறுதி செய்யப்படும் என்றும் கூறியுள்ளார். டிசம்பர் 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அதைத் தொடர்ந்து ஜனவரி 15ஆம் தேதி வரை வாக்காளர்கள் பெயர் சேர்த்தல், நீக்குதல் அல்லது ஏற்கனவே உள்ள பதிவுகள் குறித்த ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என்றும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் உள்ள அனைத்து மொபைல் போன்களிலும் சஞ்சார் சாத்தி செயலி கட்டாயம் என்ற உத்தரவை மத்திய அரசு திரும்ப பெற்றது. சைபர் பாதுகாப்பிற்காக அனைத்து செல்போன்களிலும் சஞ்சார் சாத்தி என்ற செயலியை கட்டாயம் நிறுவ வேண்டும் என்று இந்தியாவில் உள்ள செல்போன் உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டது. இது தனி உரிமைக்கு எதிரானது என்று எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திலும் குரல் எழுப்பின. இந்நிலையில் சஞ்சார் சாத்தி செயலி கட்டாயம் என்ற உத்தரவை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டக்கூடிய உத்தரவில் இதுவரை 1,40,00,000 பேர் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து நாள் ஒன்றுக்கு 2000 சைபர் குற்றங்கள் தொடர்பான தகவல்களை கொடுத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. குறிப்பாக ஒரே நாளில் 6 லட்சம் பேர் சஞ்சார் சாத்தி செயலியை பதிவிறக்கம் செய்திருப்பது மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டிருப்பதை காட்டுவதாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. எனவே சஞ்சார் சாத்தி செயலியை மக்களே ஏற்றுக்கொண்டதால் அதனை கட்டாயமாக்க வேண்டிய தேவை இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே இந்தியா வரும் ரஷ்ய அதிபர் புதினுடன் பாதுகாப்பு, ஆற்றல், வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் புதிய ஒப்பந்தம் மேற்கொள்ள இந்திய அரசு ஆயத்தமாகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் நடைபெறவுள்ள 23வது இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க அந்நாட்டு அதிபர் புதின் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகிறார். உக்ரைனுக்கு எதிரான போர், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்தியா வரும் புதின் மீது உலக நாடுகளின் பார்வை திரும்பியுள்ளது. குறிப்பாக புதின் இந்தியா வருவதற்கு முன்பே இரு நாடுகளுக்கு இடையே பிரலோஸ் எனப்படும் தளவாட பரிமாற்ற ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் இரு நாடுகளின் கடற்படை கப்பல்கள் மற்றும் போர் விமானங்கள் மற்ற நாட்டின் தளங்களை பயன்படுத்திக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியா வரும் புதின் முன்னிலையில் S-400 வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு மற்றும் சுகோய் 57 போர் விமானங்களை கூடுதலாக வாங்குவதற்கு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் மீதான அமெரிக்க தடைகள் குறித்தும் மத்திய எரிசக்தி துறை சார்பில் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தடையற்ற வர்த்தகம், ஆற்றல், மருத்துவம் உள்ளிட்ட துறைகளிலும் புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு முதன்முறையாக ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வர இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ரயில் நிலையங்களில் உள்ள கவுண்டர்களில் தட்கல் டிக்கெட் வாங்குவதற்கு இனி OTP கட்டாயம் என்று ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. ரயில்களில் கடைசி நேர பயணத்திற்கான தட்கல் டிக்கெட்டுகளில் முறைகேடுகள் நடப்பதை தடுக்க ரயில்வே நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் தட்கல் டிக்கெட்டுகள் சரியான பயணிகளுக்கு மட்டுமே கிடைப்பதை உறுதி செய்ய அண்மையில் ஆதார் கட்டாயமாக்கப்பட்டது. இதன் அடுத்த கட்டமாக ரயில் நிலையங்களில் உள்ள கவுண்டர்களில் தட்கல் டிக்கெட் வாங்கும் போது OTP எனப்படும் செல்போன் எண்ணுக்கு வரும் ஒருமுறை கடவுச்சொல் கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
அதாவது காலை 10 மணி மற்றும் 11 மணிக்கு ரயில் நிலைய கவுண்டர்களில் தட்கல் டிக்கெட் பெறுவதற்கு பொதுமக்கள் தங்கள் செல்போன் எண்ணை குறிப்பிட வேண்டும். அந்த செல்போன் எண்ணுக்கு அனுப்பப்படும் ஒருமுறை கடவுச்சொல்லை கவுண்டர்களில் உள்ளவர்களிடம் தெரிவித்த பிறகே தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்யப்படும். இதன் மூலம் சில இடைத்தரகர்கள் அதிகாலை முதலே கவுண்டர்களில் காத்திருந்து தட்கல் டிக்கெட்டை பெற்று அதனை கூடுதல் விலைக்கு வெளியே விற்பது தவிர்க்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 17ஆம் தேதி 12 ரயில்களுக்கு மட்டும் சோதனை ஓட்டமாக அறிமுகம் செய்யப்பட்ட இந்த முயற்சி தற்போது 52 ரயில்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இது ஒரு சில நாட்களில் நாடு முழுவதும் அமலுக்கு வரும் என்று மத்திய ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. இலங்கையில் மழை வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 470 கடந்தது. டிட்வா புயலால் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் சிக்கிய 350 பேர் தேடப்பட்டு வருவதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுமார் 16 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 2 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. 1200க்கு மேற்பட்ட வீடுகள் முற்றிலும் சேதமடைந்த நிலையில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டவர்களுக்கு உணவு, உடை உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகின்றன. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வி உதவித்தொகையாக அதிபர் நிதியில் இருந்து 25,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தில் சேதமடைந்த பாலங்கள், சாலைகள் உள்ளிட்டவற்றை சீரமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஆபரேஷன் சாகர் பந்தின் ஒரு பகுதியாக இந்திய விமானப்படை C-17 விமானம் இலங்கைக்கு மருத்துவ மற்றும் நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்றது. இதனிடையே மழை வெள்ளத்தில் சிக்கி யானை ஒன்று போராடிய வீடியோ வெளியாகி காண்போரை பதைபதைக்க வைத்தது. யானை பாதுகாப்பாக தப்பியதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா தொடரை சமன் செய்தது. இந்தியா வந்துள்ள தென்னாப்பிரிக்கா 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாடுகிறது. ராஞ்சியில் நடைபெற்ற முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்ற நிலையில் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் நேற்று 2வது போட்டி நடைபெற்றது. இந்திய அணி தொடர்ந்து 20வது முறையாக டாஸில் தோற்ற நிலையில் தென்னாப்பிரிக்கா பந்து வீசியது. இந்தியாவின் தொடக்க வீரர்களான ரோஹித்தும் ஜெய்ஷ்வாரும் விரைவில் வெளியேறிய நிலையில் 3வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த விராட் கோலியும் ருத்துராஜும் 195 ரன்கள் சேர்த்தனர். இருவரும் சதம் விளாசிய நிலையில் அடுத்து வந்த கேப்டன் KL ராகுல் 66 ரன்கள் குவித்தார். இந்திய அணி 50 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 358 ரன்கள் குவித்தது. அடுத்து விளையாடிய தென்னாப்பிரிக்காவும் அதிரடியாக ரன் குவித்தது. தொடக்க வீரர் மார்க்ரம் சதம் விளாசிய நிலையில் மேத்யூ பிரேவிஸ் ஆகியோர் அதிரடியாக அரை சதம் எடுத்து அசத்தினர். இறுதியில் தென்னாப்பிரிக்க அணி 49.2 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 362 ரன்கள் சேர்த்து வெற்றி பெற்று தொடரை சமன் செய்தது. இதன் மூலம் 350 ரன்களுக்கு மேல் 3 முறை வெற்றி இலக்கை விரட்டி பிடித்த இந்தியாவின் சாதனையை சமன் செய்தது. இரு அணிகளுக்கும் இடையேயான கடைசி மற்றும் 3வது போட்டி வருகின்ற சனிக்கிழமை விசாகப்பட்டினத்தில் நடைபெறுகிறது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். மேடையின் கீழே ஆசிரியர் நடன அசைவுகளை கற்றுக் கொடுக்க அதனை பார்த்து மாணவர்கள் உற்சாகமாக நடனமாடியது பார்வையாளர்களை நெகிழ வைத்தது. சென்னை அருகே ஐயப்பாக்கம் பகுதியில் 3 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு வெள்ளம் சூழ்ந்துள்ளது. சுமங்கலி கார்டன், அம்பத்தூர் கூட்டுறவு நகர், பெரிய கோலடி சாலை, பொன் ராஜகுப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் ஆறாக ஓடுகிறது. குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள நீரில் பாம்புகள் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருச்சி ஸ்ரீரங்கம் வண்ணத்துப் பூச்சி பூங்காவில் 2 புதிய இனங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. மேலணை காப்புக்காட்டில் தமிழக வனத்துறை கட்டுப்பாட்டில் 25 ஏக்கர் பரப்பளவில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய வண்ணத்துப் பூச்சி பாதுகாப்பு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு இதுவரை 5 குடும்பங்களை சேர்ந்த 129 வண்ணத்துப் பூச்சி இனங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்நிலையில் தற்போது பனைச்சிறகன் மற்றும் அக்னி வர்ணன் ஆகிய 2 புதிய வண்ணத்துப் பூச்சி இனங்கள் கண்டறியப்பட்டதன் மூலமாக மொத்த இனங்களின் எண்ணிக்கை 131ஆக உயர்ந்துள்ளது.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கனமழையால் சாலை திடீரென்று உள்வாங்கியதால் ரயில்வே பணிக்கு ஜல்லிக்கற்களை ஏற்றிச் சென்ற லாரி வாய்க்காலில் கவிழ்ந்தது. திருத்துறைப்பூண்டி காரைக்குடி இடையே ரயில்வே மின்மயமாக்கல் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக ஜல்லிக்கற்களை ஏற்றி வந்த லாரி கள்ளிக்குடி அருகே வந்தபோது திடீரென்று சாலை உள்வாங்கியதால் அருகே இருந்த வாய்க்காலில் கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் அக்கம் பக்கத்தினர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு வந்த காவலர்கள் மீட்புக் குழுவினர் மூலமாக 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி லாரியை கிரேன் மூலமாக மீட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பெருமாள் கோவில்பட்டியில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மண்டு கருப்பண்ணசாமி கோவில் மற்றும் காளியம்மன் கோவில்களில் நீதிமன்ற உத்தரவு பெற்று கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்காக ஒரு தரப்பினர் முயற்சி மேற்கொண்ட நிலையில் மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இரு தரப்பினரிடையே மோதல் போக்கு நிலவுவதால் முன்னெச்சரிக்கையாக கிராமத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே தெலுங்கு மற்றப்பள்ளி கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. காலையில் பூசாரி வழக்கம் போல் கோவிலுக்கு சென்ற போது பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அவர்கள் வந்து பார்த்தபோது அம்மனுக்கு அணிவிக்கப்பட்டிருந்த 5 சவரன் தங்க நகை, 4 அடி நீளம் கொண்ட பித்தளை குத்துவிளக்கு, காமாட்சியம்மன் விளக்கு உள்ளிட்ட பொருட்களும் 5000 ரூபாய் ரொக்கமும் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரியகுளம் அருகே வரதட்சணை கொடுமையில் மனைவியை அடித்து கொலை செய்த கணவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தேனி மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 2020ஆம் ஆண்டில் கீழ்வடகரையைச் சேர்ந்த கௌதம் மனைவி கௌசல்யாவை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி தாக்கியதில் உயிரிழந்தார். அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கௌதம் நாடகமாடிய நிலையில் காவல்துறை விசாரணையில் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மாலையில் கடத்தப்பட்ட தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களை மீட்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கனிமொழி எம்பி நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தினார். நவம்பர் 6ஆம் தேதி அவர்கள் கடத்தப்பட்ட நிலையில் இதுவரை அவர்களது நிலை குறித்து எந்த தகவலும் கிடைக்காததால் அவர்களின் குடும்பத்தினர் மிகுந்த கவலையில் இருப்பதாக கூறினார். I urge the government to take necessary steps to save them and bring them back to India and to their family. திருத்தணி அரசு தலைமை மருத்துவமனை பிணவரையில் தற்காலிக ஊழியர் உடற்கூராய்வில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆந்திராவைச் சேர்ந்த விவசாயி கிருஷ்ணன் பள்ளிப்பட்டு அருகே வந்தபோது விபத்தில் சிக்கி உயிரிழந்த நிலையில் அவரது உடல் திருத்தணி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் மருத்துவமனையில் மருத்துவர் பற்றாக்குறை இருப்பதாக கூறப்படும் சூழலில் தற்காலிக ஊழியர் ஒருவர் உடற்கூராய்வில் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ளது. கொல்லிமலையில் புதிய தார்ச்சாலை சேதமடைந்த நிலையில் பேட்ச் ஒர்க் பணியும் தரமற்ற முறையில் நடப்பதாக மலைவாழ் மக்கள் குற்றம் சாட்டினர். அரியூர் நாடு குடிவளைவு முதல் தேவகாய்பட்டி வரை 2 கிலோமீட்டர் தூரமுள்ள பாதையில் கடந்த வாரம் புதிதாக தார்ச்சாலை அமைக்கப்பட்டது. சில நாட்களில் சாலை சேதமானதால் அதன் மீது பேட்ச் ஒர்க் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் பேட்ச் ஒர்க்காக அமைக்கப்பட்ட சாலை தரமின்றி பெயர்ந்ததால் பொதுமக்கள் கடும் அதிருப்தியடைந்தனர். செக் மோசடி வழக்கில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் நீடாமங்கலம் நீதிமன்றத்தில் ஆஜரானார். கலையமுதன் என்பவருக்கு தொழில் முறையாக 41 லட்சம் ரூபாய்க்கு காசோலையை அமைச்சர் திருமுருகன் வழங்கிய நிலையில் அது வங்கியில் செல்லுபடியாகாமல் திரும்பியது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாததால் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகனுக்கு நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்தது. இதையடுத்து அமைச்சர் திருமுருகன் நீடாமங்கலம் நீதிமன்றத்தில் ஆஜராகி ஜாமீன் கோரிய நிலையில் நீதிபதி இந்துஜா பிடிவாரண்டை ரத்து செய்து வரும் ஜனவரி 9ஆம் தேதி ஆஜராக உத்தரவிட்டார். எந்த அரசியல் கட்சியும் சாலை நடுவிலும் அருகிலும் தற்காலிக கொடிக்கம்பங்கள் அமைக்கவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி இளந்திரையன் முன் விசாரணைக்கு வந்தபோது சாலை நடுவில் 10 அடி உயரத்திற்கு கொடிகள் அமைக்கப்படும் நிலையில் அரசியல் கட்சிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என அதிருப்தி தெரிவித்தார். கொடிக்கம்பங்கள் விவகாரத்தில் விதிமுறையை மீறினால் அரசு அதிகாரிகள் மீது மட்டுமல்லாமல் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு எதிராகவும் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். பழனி மலைக்கோவிலில் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதையடுத்து கோவிலில் சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது. திருநெல்வேலி இஎஸ்ஐ மருத்துவமனையில் போட்டித் தேர்வு மூலமே பணிகள் நிரப்பப்படும் என்று நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. வண்ணாரப்பேட்டை பகுதியில் செயல்படும் தொழிலாளர் நல மருத்துவமனையில் வேலை வாங்கி தருவதாக கூறி 28 லட்சம் ரூபாய் பணம் பெற்று மோசடி செய்த விவகாரத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் எழுத்தர் மற்றும் பிற காலி பணியிடங்கள் மத்திய அரசால் நடத்தப்படும் போட்டித் தேர்வின் அடிப்படையில் மட்டுமே நிரப்பப்படுவதாகவும் வேலை வாய்ப்பிற்காக எந்த ஒரு இடைத்தரகரிடமும் ஏமாற வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளது.
கரூரில் சிபிஐ விசாரணை கண்காணிப்பு குழுவினரிடம் புகார் மனு அளிக்க வந்தவர்கள் நீண்ட நேரம் காக்க வைக்கப்பட்டதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை குழுவினர் பல்வேறு அமைப்பினரிடம் புகார் மனு பெற்று வருகின்றனர். நேற்று புகார் அளிக்க காலை 10:30 மணிக்கு வந்தவர்கள் பிற்பகல் 2:30 மணியாகியும் அழைக்கப்படாமல் இருந்ததால் காத்திருந்தனர். இதையடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அவர்களை மொத்தமாக அழைத்து புகார் மனுக்கள் பெறப்பட்டன. சென்னை மாநகரில் செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெறுவதற்கான காலக்கெடு மேலும் 1 வார காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. செல்லப்பிராணிகளுக்கு ஆண்டுதோறும் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி செலுத்தப்படுவதை உறுதிப்படுத்தவும், செல்லப்பிராணிகள் கைவிடப்படுவதை தடுப்பதற்காகவும் செல்லப்பிராணிகளுக்கு மைக்ரோசிப் செலுத்தி உரிமம் பெறுவது பெருநகர சென்னை மாநகராட்சியில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை 91,711 செல்லப்பிராணிகள் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு 45,916 செல்லப்பிராணிகளுக்கு உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் வருகின்ற 7ஆம் தேதி வரை காலக்கெடு விதிக்கப்பட்டிருந்த சூழலில் செல்லப்பிராணிகள் உரிமையாளர்களின் கோரிக்கையினை ஏற்று 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வலிமை இன்னும் 1 மாதத்தில் தெரிந்துவிடும் என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். வலுவில்லாத கூட்டணியா வலுவான கூட்டணியாங்கிறதெல்லாம் உங்களுக்கு இன்னும் 1 மாசத்துல தெரிஞ்சிடும். இன்று இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திமுகவை தோற்கடிக்கின்ற ஒரே கூட்டணி. அதிமுக பெரிய கட்சி இல்லையா? பிஜேபி பெரிய கட்சி இல்லையா? அப்ப அங்க இருக்கிறது மட்டும் என்ன பெரிய கட்சிகள் எல்லாம்? கம்யூனிஸ்ட் பெரிய கட்சியா? காங்கிரஸ் பெரிய கட்சியா?